ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிச்சன். நான் உங்கள் ரூபி. வாங்க, மிக சுவையான ஆரோக்கியமான சத்து நிறைந்த பான் எப்படி செய்கிறது பார்ப்போம். பிரெட் வீட்டிலே செய்கிறது. இதுக்கு நான் அரை கப் பால் எடுத்திருக்கிறேன். காய்ச்சி இளஞ்சூட்டில் இருக்கிற பால். இளஞ்சூட்டு பால் அரை கப், கை பொறுக்கக்கூடிய அளவு சூடாக இருக்கும். அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு நான் 2 தேக்கரண்டி ஈஸ்ட் எடுத்துக்கொள்ள போறேன். ஈஸ்டை நன்றுக்குள்ள பாலுக்குள்ள கறந்து கொள்ளுவோம். 2 போதும், கணக்கு தேவையில்லை. இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறா அதுக்குள்ள நாங்கள் சுகர் சேர்க்கணும். சுகர் இருந்தால் தான் ஈஸ்ட் வந்து வளரத்து வாங்கும். அதால 3 தேக்கரண்டி சுகர் சேர்த்து கொள்றேன். சுகர் இருந்தால் தான் வளரும். உங்கள்ட்ட பால் இல்லையா இருந்தால் நீங்க இளஞ்சூட்டு நீரிலையும் கரைத்து கொள்ளலாம். பால் தேவையில்லை. ஆனால் பால் இருந்தால் பிரெட்டில் சுவை அதிகரிக்கும், ஆரோக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். அதால தான் நான் மில்க் எடுத்திருக்கிறேன். பால் இல்லாட்டி நீங்கள் இளஞ்சூட்டு நீர் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். அது அங்கால வைப்போம், ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ நான் 2.5 கப் பச்சை கோதுமை எடுத்து போட்டு கோதுமை தான் எடுத்திருக்கிறேன். அதுக்கு உப்பு சேர்த்து கொள்றேன். அடுத்தது 50 கிராம் பட்டர் அப்படியே குழைத்து கொள்ளுவோம். நாங்க பட்டர் போடுறோம். கடைகள்ல பேக்கரியிலன்றது அவங்க எண்ணெய் ஊத்துறாங்களோ அல்லது எண்ணெய் ஊத்துறாங்களோ எங்களுக்கு தெரியாது. அதால நாங்களே செய்தா வீட்டுல எங்களுக்கு சுவையானதா கிடைக்கும். சுவையானது மட்டும் இல்லை, சுவையை விட எங்களுக்கு கட்டாயம் எங்களோட உடல் ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியத்தை நாங்க பண்ணணும் இருந்தா எல்லா பொருட்களையும் நாங்களே செய்து சாப்பிட்றது நல்லா. பாருங்க, ஈஸ்ட் எவ்வளவு ஆக்டிவேட் ஆகிருந்து பாருங்க. இந்த ஈஸ்டர் மாஜரினையும் உப்பையும் போட்ட மாவுக்கு இந்த ஈஸ்டையும் நான் ஊற்றி இப்போ குழைக்க போறேன். அப்படியே போட்டு அப்படியே குழைச்செடுப்போம். இந்த ஈஸ்ட் இந்த பால் மட்டும் எங்களுக்கு காணாது. இதை விட நீங்க இன்னும் பால் இதுக்குமா இருந்தா திரும்ப இதுக்கும் பால் விட்டு குழைத்து கொள்ளலாம். நான் தண்ணி தான் விட போறேன். அரை கப் பால் விட்டுட்டேன். அவ்வளவு போதுமண்டு நினைக்கிறதால தண்ணி விட போறேன். தண்ணியை வைங்க. நாங்க சப்பாத்தி ரொட்டிக்கு குழைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா தண்ணி ஊற்றி கொள்ளணும். அதுக்கு கொஞ்சம் இறுக்கமா இருக்கும் குழைக்க. நாங்க குழைக்க முடிய கையில எல்லாம் ஒட்டாது. ஆனா இது கொஞ்சம் கையில ஒட்டுற தன்மை வரும். அப்ப கொஞ்சம் கூடுதலா நாங்க தண்ணி ஊற்றி குழைக்கணும். அப்பதான் என்ன செய்யும்டா, அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி பொங்கி வரைக்க உள்ளுக்குள்ள கேஸ் உருவாகும். இந்த கேஸ் வந்து மேல மேல வரத்தான் அந்த பொங்கும். அப்ப அந்த பொங்குற தன்மை வாரத்துக்காக நாங்க மென்மையா வச்சாதான் பொங்கும். இறுக்கமா வைப்பமா இருந்தா பொங்காது. ஆகவே நாங்க என்ன செய்யணும், நாங்க ஊத்துற தண்ணிய கொஞ்சம் கூட ஊற்றி குழைச்செடுக்கணும். பாருங்க, இப்ப பாருங்க, இந்த கையில அப்புது குழைச்செடுக்க கையில் அப்புது இப்படியான பதத்துக்கு தான் நாங்க எடுக்கணும். அளவா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருந்த மாதிரி இருந்தா கையில் அப்பாம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இப்படி இருக்கு. தொடர்ந்து நீங்க ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் குழையுங்க. 15 நிமிட நேரம் நாங்க குழைச்சு கொண்டு வரைக்க சரியா வரும். ஓரளவுக்கு ஒட்டுற தன்மை குறைஞ்சிரும். அப்படியே நிறைய நேரம் குழைச்சமா இருந்தால்தான் பான் வந்து சொப்டா வரும். அப்ப சொப்டா வரத்தான் எங்களுக்கு சுவையா வரும். உள்ளுக்குள் பவுல்ஸ் உள்ளுக்குள்ள எல்லாம் வந்து நல்லா இருக்கும். அப்ப இறுக்கி ஒரு 15 நிமிட நேரம் குழைங்க. பிறகும் ஒரு 5 நிமிட நேரம் நாங்க குழைக்க வேண்டி வரும். அதை நான் பிறகு சொல்றேன். அப்ப இப்படி இறுதி குழைச்சு பாருங்க. இப்படியே குழைச்சிடுங்க. அடிச்சு குழைக்கலாம், நீங்க குத்தி குழைக்கலாம், எப்படியாவது குழைச்சு கொடுங்க. ஆனா 15-20 நிமிட நேரம் நீங்க குழைச்செடுக்கணும். குழைச்செடுத்து போட்டு நான் இன்னொரு பாத்திரத்துக்கு வைக்க போறேன். பாருங்க, குழையல் முடிஞ்சிட்டு இப்ப நான் இன்னொரு பாத்திரம் எடுத்துட்டு அதுக்கு நான் எண்ணெய் பூசிக்கொள்ள போறேன். இந்த மாவை ஒரு 1 hour கிட்ட நாங்க என்ன செய்யணும்டா, அது பொங்கி வாரத்துக்கு நாங்க டைம் கொடுக்கணும். அப்ப அதுக்காக நான் என்ன செய்ய போறேன்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட 1 hour. எங்கட நாட்டுல 1 hourக்கு குறைவாகவே போதும். ஏனெண்டா எந்த காலம் கூடி எங்களுக்கு வெயில் கூடின காலம் மார்கழி மாதம் வேண்டான, கார்த்திகை மாதம் வேண்டான, மழை பெய்துட்டு கொஞ்ச நேரத்தால பார்த்தா நல்ல வெயில் கிடைக்கும். அப்ப இப்பயும் நாங்க சூடான இடத்துல வாழ்றதால இங்க வந்து கெதியா இது ஆக்டிவ் ஆகிடும். ஈஸ்ட் குளிர்கால நாட்டுல வாழ்ற நீங்க கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப நாங்க ஈவினிங்குக்கு பிரெட் செய்ய போற மாதிரி இருந்தா ஒரு 2 hours முதலே நீங்க என்ன செய்யுங்க, குழைச்சி வச்சிருங்க. பாருங்க, நான் குழைச்சிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வைக்க போறேன். பாருங்க, நல்லா கொஞ்சம்
மென்மையான மாவா இருக்கிறதால ஈஸியா இருக்குது. இதுக்கு மேல சாடையா நான் எண்ணெய் ஊத்தி போட்டு தான் வைக்க போறேன். ஏனென்றா அப்படியே பொங்கி வரைக்க அந்த பாத்திரத்திலே நான் எண்ணெய் பூசினான் ரெண்டாலும் பொங்கி வரைக்க அப்பலாம்ன்றதுக்கு மேலாலையும் நான் காயாம இருக்கிறதுக்காக சாடையா எண்ணெயை பூசிட்டு அப்படியே பொலித்தீன் போட்டு கவர் பண்ணி போட்டு நான் அப்படியே வைக்க போறேன். 1 hour ஆக கூடினது எங்களுக்கு 3/4 மணித்தியாலுமே போதும். 1 hour கூடிட்டு சொல்லலாம். பார்த்து இருக்கவே அப்படியே ஊதிக்கொண்டு வரும். நல்லா இருக்கும் பார்க்க. அப்படியே ஊதிக்கொண்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க அப்படியே பொங்கி வந்துட்டு இப்ப நான் அப்படியே எடுத்து போட்டு உள்ளுக்கு நிறைய காத்து இருக்கும். அப்படியே குத்த அந்த காத்துகள் எல்லாம் போய் அப்படியே சாப்பிட்டே வரும். அப்ப எனக்கு இந்த டைம்ல எனக்கு சரியான விருப்பம். அப்படியே டிஸ்ஸும் ஒரு குத்து போடுவேன் இருந்தா அப்படியே உள்ளுக்குள்ள போகும். அடுத்தது கொஞ்சம் சொட்டானமா அதால கைக்கு எண்ணெய் பூசிக்கொள்ளுங்க. கைக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசி போட்டு நீங்க உங்களோட ஆசையின்படி குத்து கொடுங்க. டிஸ்ஸும் கொடுக்க உள்ளுக்குள்ள கொண்டுட்டு அப்படியே குத்த உள்ளுக்குள்ள போவோம். அப்படியே சேர்த்து குழைத்து கொள்ளுங்க. இது நாங்க ஒரு 5 நிமிஷம் குழைச்சா போதும். முதல் நீங்க 15-20 நிமிடம் குழைச்சு கொள்ளுங்க. இப்ப இன்னும் ஈஸியா இருக்கு குழைக்கிறது எங்களுக்கு. ஏனண்டா கையில ஒட்டாது, கையில எண்ணெய் போட்டு இருக்கிறோம். அப்படியே ஈஸியா நாங்க குழைச்சு கொள்ளலாம். பாருங்க இந்த சொஃப்டா வந்திருக்குந்தம்மா. அப்படியா இருக்கு குழைக்கிறதுக்கு. அப்படியே தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் குழைச்சு கொள்ளுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நேரம் நீங்க குழைச்சாத்தான் பானை இன்னும் சாஃப்டா வேணும். அப்படியே பாருங்க குழைச்சு முடிஞ்சிட்டு இனி நான் என்ன செய்ய போறேன்டா இதை பேக் பண்ணி எடுக்க போறேன். பேக் பண்ணி எடுத்தோம்னா எங்களுக்கு நாங்களே செய்த பான் கிடைச்சிடும். வடிவில்லாட்டிக்கும் ஆனா ஆரோக்கியமா இருக்கும், சுத்தமா இருக்கும். நாங்க செய்யறது எங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் இருக்கும். அப்படியே எடுப்போம். எடுத்துட்டு இப்ப நீங்க இது குழைக்க முடிய ஒரு இதை தட்டுறதுக்காக ஒரு ரொட்டி தட்டுற தட்டோ அல்லது இது ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எடுத்து வச்சுட்டு அதுல கொஞ்சம் கோதுமை மாவை தூவி போட்டு நாங்க தட்டி கொள்ளுவோம். பாருங்க அப்படியே கொஞ்சம் கோதுமை மாவை போட்டுட்டு இதுல நான் தட்டி கொள்ள போறேன். ஒரு சதுர வடிவில நீங்க தட்டி கொள்ளுங்க. ஏனண்டா பான் கிட்டத்தட்ட நீள் சதுர வடிவா தான் இருக்கிறது. அதால நீள் சதுர வடிவில் அப்படியே தட்டி போட்டு உள்ளுக்கு பவுல்ஸ் ஒன்றும் இல்லாமலுக்கு நல்லா இறுக்கி அப்படியே உருட்டி எடுங்க. அப்படியே உருட்டி எடுத்தீங்களா இருந்தா தான் உள்ளுக்கு பெரிய பெரிய துளைகள் வராது பானுக்கு. இல்லாட்டிக்கு சிலவுல நீங்க பானை பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அப்படியே கோர மாதிரி வந்து கிடக்கும். அப்படி வராம இருக்கிறதுக்காக இப்படியே சைட்டாலையும் அமர்த்தி அந்த ஒட்டுற இடங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பண்ற இடங்களை கொஞ்சம் கூடுதலா தண்டி விடுங்க. கண்டிப்பா பான்றே அல்லாடி கேட்கிறேன், நீங்க என்ன வடிவத்துல நான் பான் எடுக்கணும் கடையில இருக்கிற மாதிரி தான் நாங்க பான் செய்யணும் இல்லை. இது நாங்க சாப்பிட போற பான். எங்கள்கிட்ட எப்படியான ரே இருக்கோ நாங்க அதுல வச்சு செய்து கொள்ளுவோம். கடையில நீளமா தான் இருக்கின்றா இப்படி இந்த பான் செய்யற ரேதான் எங்களுக்கு வேணுமென்று நீங்க தேடி திரிய தேவையில்லை. ஏதாவது ஒரு உயரமான ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சு நீங்க செய்யலாம். அல்லது இப்படி நீளமா வைக்கணும் என்று தேவையில்லை. பனிஷ் மாதிரி நீங்க உருட்டி போட்டு எப்படியாவது உங்களோட விருப்பத்தின்படி செய்தெடுக்கலாம். ஆனா நாங்க செய்து எடுக்கிறது எங்களுக்கு ஆரோக்கியமானதுன்றதால தான் நான் அப்படி சொல்றேன். பாருங்க நான் இப்ப இந்த ரே எடுத்திருக்கிறேன். இதுக்கு ஒரு ரத்தல் பானுக்கு கிட்டத்தட்ட அளவா வரும் நினைக்கிறேன். இந்த ரேக்கு நான் என்ன செய்ய போறேன்டா சாடையா மாஜரின் பூசிக்கொள்ளுவேன். உங்கள்கிட்ட மாஜரினோ பட்டரோ இல்லையண்டா நீங்க எண்ணெய் பூசிக்கொள்ளலாம். உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்குமா இருந்தா நெய்யும் பூசிக்கொள்ளலாம். எனக்கு பெருசா நெய் வாசம் பிடிக்காது. எங்க சாப்பாடுகள்ல கூட நாங்க நெய் சேர்க்கிறதும் குறைவு. அதாலதான் நான் பட்டர் பூசிக்கொள்றேன்.
பட்டர் போட்டு மாவை தூக்கி அதுக்குள்ள வைப்போம். வச்சுட்டு எல்லா பக்கமும் ஒரே அளவு வரக்கூடிய மாதிரி செய்து கொள்ளுங்க. சில இடங்கள்ல இந்த பிரெட்டை நீங்க கடைசியா பார்த்தா தெரியும், நடுப்பக்கத்தால பெருசாகவும் சைட் வழிய சின்னனாகவும் வந்திருக்குது. நீங்க இப்படி தட்டேக்கு எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு இருக்கக்கூடியதா தட்டினீங்களா இருந்தா நீங்க கடைசியா பிரெட்டும் எல்லா பக்கமும் ஒரே அளவுக்கு இருக்கு. அப்படி இருந்தா தான் வான்வடிவா இருக்கும். அடுத்தது வெட்டி ஆங்கரின் பூசுறது அப்படியான டைம்ல என்னவா இருக்கும்டா எல்லா பானும் ஒரே சைஸ்ல வரும். எல்லா ஸ்லைஸ் போட்டீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி வரும். இப்படி செய்து போட்டு இதை ஒரு பொலித்தினால மூடிட்டு ஒரு 15-20 நிமிட நேரம் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 1/2 hour ஆகுது அப்படியே விட்டுக்கொள்ளுங்க. 1/2 மணி நேரம் விட்டீங்களா இருந்தா இந்த மாவும் அப்படியே பொங்கி இந்த ரேக்கு மேலால வரும். அந்த ரேக்கு மேலால வர அந்த சந்தர்ப்பத்திலிருந்து பாருங்க சரியா வந்து அப்படியே நல்லா பொங்கி வந்துட்டு இப்ப நான் வேக் பண்ண போறேன். நீங்க என்ன செய்யுங்க, முதலே அவனை ஒரு 10 நிமிட நேரம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு 180 பாகையில விட்டுட்டு 180 பாகை செல்சியஸ்ல விட்டு போட்டு ஒரு 40 நிமிட நேரத்துக்கு செட் பண்ணி விடுங்க. அடுத்தது இந்த பானின் மேல் பகுதியில கொஞ்சம் பால் பூசி விடுவோம். நீங்க மற்ற சாப்பிட்றீங்களா இருந்தா எக் பூசலாம். நான் பால் பூசினா பால் போட்டாதான் என்ன செய்ய மாட்டேன், அந்த மேல் பக்கத்தால கலர் வித்தியாசமா இருக்கிறது பிரெட். அப்ப அந்த கலர் வித்தியாசமா வரணும்ன்றதுக்காகத்தான் நாங்க இந்த பால் பூசுறோம். மேலால கொஞ்சம் பாலை அப்படியே பூசி விடுங்க. 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வைங்க. வச்சுட்டு அப்படியே நாங்க வைப்போம். வச்சுட்டு ஒரு 40 நிமிட நேரத்தால பாருங்க மேல் பகுதி அப்படியே கலர் மாறி வெந்திருந்தா ஓகே, இறக்கி கொள்ளலாம். மேல் பகுதிக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வெராட்டிக்கு இன்னொரு 5 நிமிஷம் கூட வச்சு கொள்ளுங்க. அப்படியே ஓகே, அப்படியே பண்ணிட்டு விட்டுருங்க. நான் ஒரு 45 நிமிஷம் நேரத்தால பார்த்தேன். பாருங்க எனக்கு இந்த கலர் வந்துட்டு, இந்த கலர் எனக்கு அளவா இருந்தது, அதால நான் இந்த கலர்ல எடுத்துட்டேன். நீங்க இதை விட டார்க்கா வரணுமா இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. அப்படி விட்டீங்களா இருந்தா பானின்ற சைட் பக்கம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டார்க்கா வந்துடும். இது நாங்க சாப்பிடுற பானுன்றதால நான் மேலால சாடையா மாஜரின் பட்டர் பூசிக்கொள்றேன். கடைகள்ல இப்படி பூச மாட்டாங்க. கடையில பனிசுக்கு வேணுமெண்டா பூசிக்கொள்வாங்க, பானுக்கு பூச மாட்டாங்க. பான் இதை விட எரிஞ்ச ஒரு கலருக்கு வந்திருக்கு கடப்பான். இது எங்கட பானுன்றதால நான் மொறுமொறுப்பு தன்மை வந்த இந்த பதத்திலேயே நான் இறக்கி கொண்டுட்டேன். பாருங்க என்ன சாஃப்டா இருக்கு பான், கடப்பானை விட சாஃப்டா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நாங்களே செய்து நாங்களே சாப்பிடிக்க சந்தோஷம் வரும். பாருங்க அப்படியே வடிவா இருக்குது. இதை நான் இப்ப ஸ்லைட்டாக சின்ன சின்ன வெட்டி எடுக்க போறேன். வெட்டி எடுத்து போட்டுக்காரன் பாருங்க. பாதிப்பானத்தான் வெட்டி எடுத்திருக்கிறேன், இன்னும் பாதிப்பான் வெட்டாம இருக்குது. பாருங்க இன்னொரு சொப்டாக அழகா வந்திருக்கு பான். அப்ப எங்களுக்கு நாங்க செய்த பானை சாப்பிடக்கு இன்னும் ஆசையா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். நீங்க வீட்டுல செய்யுங்க, செய்து அசத்துங்க. எல்லாத்த பாராட்டுக்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். எல்லாத்த பாராட்டுக்களையும் பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.